ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 50 பாக்ஸ் வந்து ப்ரௌனி வந்து பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்டாக, அதாவது ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காண்டி கேட்டிருந்தாங்க. அந்த ஆர்டரை வந்து நான் எப்படி ரெடி பண்ணி பேக் பண்ணேன்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி மேக் பண்ணுறதுக்கு வந்து பட்டரு, டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு மைதாவையும் கொக்கோ பவுடரையும் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தேவையான முட்டை. நான் வந்து பேட்சாக தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு பெரிய டின் ஒன்று மட்டும் நம்ம இதில் அப்படி 1 டைம்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணேன். இதே நம்ம 7 இன்ச் 8 இன்ச் டின்னா 2 பண்ணலாம். நான் வந்து பெரிய சைஸ், அவங்களுக்கு வந்து பீசஸ் நமக்கு நிறையா வேணுன்றதுக்காண்டி நமக்கு 50 பாக்ஸ் வேணும்னு நான் இதில் பேக் பண்ணேன். இப்படி ரெடி பண்ணி நான் செலக்ட் பண்ணி பண்ணேன். நீங்கள் வந்து ப்ரௌனி பண்ணுறதுக்கு ஹேண்ட் பிளெண்டர் தான் வேணும் அப்படின்லாம் இல்லை, நார்மல் ஸ்பேச்சுலா வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த டின் தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த டின் சைஸ் வேணும்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு நான் இதுக்கு வந்து யார் வேணாலும் ஈஸியாகவே நம்ம பேக் பண்ணலாம் ப்ரௌனி. தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இல்லை உங்களுக்கு டீட்டெயில்டு ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸோட எப்படி நம்ம 1/2 kg ப்ரௌனி வந்துட்டு மேக் பண்ணணும்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தான் பார்த்துக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். எல்லாமே ப்ரௌனி மேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நான் எடுத்து வச்சு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வந்து எப்படி மேக் பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் எக்கை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு, நான் எப்போவுமே வந்து லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவேன். நான் ஆட் பண்ணேன், பட் இதில் வந்து நான் காட்ட மறந்துட்டேன். ஸோ அதில் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஒரு 1/2 மூடி அதுலேயும் ஊற்றிட்டு நம்ம வந்துட்டு விஸ்க்கு வச்சே நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். ஹேண்ட் பிளெண்டர் தேவையில்லை இதுக்கு. ஸோ வந்து ஹேண்ட் பிளெண்டர் தேவையில்லை, நம்ம விஸ்க்கு வச்சே கலந்துட்டு நான் வந்து ஒயிட் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு நம்ம எக்கில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சுகர் மட்டும் அந்த எக்கில் நல்லா வந்து கரையணும். அப்படியே திட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த கிரிங்கிள் டாப்லாம் வராது. அதுக்கு ரீசனே இது தான். ஸோ வந்து சுகர் நல்லா கரைஞ்சோன்னு நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் இதில் வந்து ஊற்றிட்டு விஸ்க் வச்சு மறுபடியும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அந்த பாருங்களேன், உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதா, நல்ல ஒரு ஷைனியாக கிளாஸியாக இருக்குது பாருங்களேன். இப்படி இருந்துச்சுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு கிரிங்கிள் டாப் கிடச்சிரும். ஸோ வந்துட்டு நான் மைதாவையும் கொக்கோ பவுடரையும் சலித்து எடுத்திருக்கேன் பவுலில். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ட்ரேயில் வந்து ஆயில் தடவி பட்டர் பேப்பர்லாம் போட்டு க்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த டின்னில் தான் நான் போட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம அந்த பேட்டரை நீங்கள் டின்னில் போட் பண்ணி முடிச்சுட்டு முக்கியமான ஸ்டெப் என்ன ஒன்று ஃபாலோ பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஸ்பூனோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் பண்ணி விடணும். அப்படி விட்டிங்கன்னா அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப் நல்லாவே இருக்கும். நான் உங்களுக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். அப்புறம் வந்து நான் இதில் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். பாதாம் முந்திரி வந்துட்டு நல்லா சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது எனக்கு வந்து இந்த பாதாம் முந்திரியை சாப் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு வந்து நான் ஒரு சாப்பர் வாங்கி வச்சுருக்கேன். அது வந்து நல்லாவே ஸ்லைஸ் ஆகுது. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், அதோட லிங்க் நான் கமெண்டில் கொடுக்குறேன், போஸ்ட்டில் போடுறேன், கம்யூனிட்டி போஸ்ட்டில். அப்புறம் நான் வந்து ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸ் நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி முடிச்சு இப்படி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் வந்து இந்த ட்ரேயில் இருக்க பேட்டர் படி 20 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஸ்மால் ப்ரௌனி பாக்ஸில் போட்டு தான் கேட்டாங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே வர்ற மாதிரி எனக்கு 50 பாக்ஸ் வேணும்னு கேட்டனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி இந்த மாதிரி பீஸ் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து நான் ஒன்ஸ் மட்டும் ரெடி பண்ண ப்ரௌனி தான் இது. நெக்ஸ்ட் வந்து நான் கண்டினியூஸாக அடுத்த பேட்ச் அப்படி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பாக்ஸ் எடுத்து பேக் பண்ணி லேபிள் ஒட்டி பேக் பண்ணி ரிப்பன் போட்டு அவங்க கேட்டாங்க. அது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் என்கிட்ட ப்ரௌனி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து நம்மக்கிட்ட சங்கரங்கோயிலே நம்மக்கிட்ட மட்டும் தான் முட்டை மிட்டாய் கிடச்சிட்ருக்கு. ஸோ சங்கரங்கோயிலேருந்து இந்த வீடியோ யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முட்டை மிட்டாய் தேவைப்படுச்சுன்னா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பேட்ச் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி சென்ட் பண்ணுவேன். கொரியர் வேணுனாலும் நம்ம அனுப்புவோம். வெளியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம கொரியர் பண்ணுவோம். முட்டை மிட்டாய் இருக்குது, ப்ரௌனி இருக்குது, அது போக உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கஸ்டமைசேஷன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த ப்ரௌனியை வந்து நான் எப்படிலாம் பேக் பண்ணேன் அவங்களுக்கு கொடுத்தேன்ட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.